கல்வி தனிநபர் வளர்ச்சி மற்றும் சமுதாய முன்னேற்றத்தின் அடித்தளமாகும். இது தனிநபர்களை அறிவு, திறன்கள் மற்றும் மதிப்புகளால் சக்தி வாய்ந்தவையாக்குகிறது. அவை அவர்களுக்கு நிறைவேறிய வாழ்க்கையை நடத்த மற்றும் உலகிற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க தேவையானவை. பொருளாதார வளர்ச்சி, சமூக ஒற்றுமை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஒரு வலுவான கல்வி அமைப்பு முக்கியமாகும். ஆகையால் நாடுகள் தமது கல்வி அமைப்புகளை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்கின்றன, வெற்றிகரமான மாதிரிகளில் இருந்து ஊக்கம் பெறி தங்களது தனித்துவ சூழலுக்கு பொருந்தும் சிறந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொள்கின்றன. இந்த கட்டுரை 2 வேறுபட்ட கல்வி அமைப்புகள், இந்திய மற்றும் பின்லாந்து கல்வி அமைப்புகளின் ஒப்பிடும் பகுப்பாய்வை வழங்குகிறது. அவற்றின் கட்டமைப்புகள், பலவீனங்கள் மற்றும் வலிமைகளை ஆராய்ந்து நாம் இந்த அணுகுமுறைகளின் முக்கிய வேறுபாடுகளை புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் பரஸ்பர கற்றல் மற்றும் மேம்பாட்டுக்கான சாத்தியமான பகுதிகளை ஆராய்வோம். விரிவான மற்றும் பல்வகைப்படமான மக்களுடன் இந்தியாவிற்கு இதன் சிக்கலான சமூக பொருளாதார சூழலை பிரதிபலிக்கும் ஒரு கல்வி அமைப்பு உள்ளது. இந்திய கல்வி அமைப்பு மையமயமாக அமைக்கப்பட்ட கட்டமைப்பால் குறிப்பிடப்படுகிறது. அரசாங்கம் கொள்கை உருவாக்கல் மற்றும் செயல்படுத்தலில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த அமைப்பு 10+2+3 என்ற மாதிரிக்கு இணங்கிறது. இது 10 ஆண்டுகள் ஆரம்ப மற்றும் 2ஆம் வகுப்பு கல்வியை, அதன் பின் 2 ஆண்டுகள் உயர் 2ஆம் நிலை கல்வி மற்றும் 3 ஆண்டுகள் படிப்பை உள்ளடக்கியது. இந்திய கல்வி அமைப்பின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாக அதன் விதிமுறை போதனையை கருதுவது மற்றும் ஹஃப்தனம் மீது வலியுறுத்தல் உள்ளது. இது பொறியியல் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளில் மிகவும் திறமையான தொழில்முறை நிபுணர்களின் மிகப்பெரிய குழுவை உருவாக்குவதில் முக்கியமாக இருந்தது. இருப்பினும் விதிமுறை போதனையில் இந்த வலியுறுத்தல் பொதுவாக விமர்சன சிந்தனை, படைப்பாற்றல் மற்றும் நடைமுறை பயன்பாட்டை விலை இழப்பில் கொண்டு வந்து வரும். இந்திய அமைப்பை எதிர்த்து பின்லாந்து கல்வி அமைப்பு மாணவர்களுக்கு மையமாக கூவிய அணுகுமுறை மற்றும் முழுமையான வளர்ச்சியில் வலியுறுத்துவதால் பிரபலமாக இருக்கிறது. பின்லாந்து கல்வி அமைப்பு கல்வி அமைப்புகளின் ஒரு உலகளாவிய தரநிலையின் ஒன்றான புரோகிராம் ஃபார் இன்டர்நேஷனல் அசெஸ்மெண்ட் (PISA) இல் தொடர்ந்து சிறந்த சாதனையை பெற்று வருகிறது. பின்லாந்து கல்வி அமைப்பு மையமயமாக இல்லாத கட்டமைப்பால் குறிப்பிடப்படுகிறது. பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் போதை முறைகளில் பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் முக்கியமான சுயாதீனத்தை வழங்குகிறது. பின்லாந்து அமைப்பின் ஒரு அறிகுறியாக சமச்சீர்மை மற்றும் உள்ளடக்கியத்தை மீறி செயல்படுவது உள்ளது. இது அனைத்து மாணவர்களும் அவர்களது பின்னணி அல்லது கல்வி திறன்கள் எந்த ஒரு இருப்பினும் தரமான கல்விக்கு அணுகல் பெற முடியும் என்பதை உறுதி செய்கிறது. மேலும் பின்லாந்து அமைப்பு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இருவரின் நலத்திற்கு வலியுறுத்துகிறது. ஒரு நேர்மையான மற்றும் ஆதரித்த கல்வி சூழல் உத்தமமான கல்வி முடிவுகளுக்காக முக்கியமல்லது என்பதை ஒப்புக்கொள்கிறது. பிரிவு 4 அமைப்புகளை ஒப்பிடுதல். இந்தியா மற்றும் பின்லாந்து. இந்திய மற்றும் பின்லாந்து கல்வி அமைப்புகள் ஒவ்வொன்றும் கல்விக்கு ஒரு தனித்துவமான தத்துவ அணுகுமுறையை கொண்டுள்ள வேறுபாடுகளின்படி ஒரு ஆய்வை காண்பிக்கின்றன. இந்திய அமைப்பு தரநீத்தல் மற்றும் அகாடமிக் கடுமையை முன்னிலை பெறும் போதியினால், பின்லாந்து அமைப்பு தனிப்பயனாக்குதல், படைப்பாற்றல் மற்றும் முழுமையான வளர்ச்சியை வலியுறுத்துகிறது. இரு அமைப்புகளிலும் பயன்படுத்தப்படும் போதை முறைகளும் முக்கியமாக வேறுபடுகின்றன. இந்திய வகுப்பறைகள் பல சமயம் தண்டனையுள்ள ஆசிரியர் மைய போதனையால் விதிமுறை போதனை மற்றும் ஹஃப்தனம் மீது கவனம் செலுத்துகின்றன. பின்லாந்து வகுப்பறைகள் வேறுபட்ட வகையில் மிகுந்த பெயாக்காட்டமான மற்றும் மாணவர் மையமாக இருக்கின்றன, ஒத்துழைப்பு, விமர்சன சிந்தனை மற்றும் பிரச்சினை தீர்வை ஊக்குவிக்கின்றன. இரு அமைப்புகளிலும் பயன்படுத்தப்படும் மதிப்பீட்டு முறைகளும் குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபடுகின்றன. இந்திய அமைப்பு மிகுந்த பாதிப்பான தேர்வுகளின் மீது மிகுந்த நம்பிக்கையை நம்புகின்றது. இது பொதுவாக மாணவர்களிடையே தீவிர அழுத்தம் மற்றும் போட்டிக்கு வழிகாட்டுகின்றது. அதற்கு மாறாக பின்லாந்து அமைப்பு தொடர்ந்து மதிப்பீடு மற்றும் கட்டமைக்கப்பட்டது பின்னூட்டத்தை வலியுறுத்துகிறது, தரநிலைப்படுத்தப்பட்ட சாதனைகளின் மீது வலியூட்டத்தை குறைக்கின்றது. பிரிவு 5 ஒன்றிலிருந்து ஒன்றை கற்றல். ஒரு சிறந்த எதிர்கால நோக்கி தங்களது வேறுபாடுகளுக்கு பதிலாக இந்திய மற்றும் பின்லாந்து கல்வி அமைப்புகளும் பரஸ்பரம் பெறுமதியான பாடங்களை வழங்க முடியும். இந்தியா பின்லாந்தின் சமச்சீர்மை, உள்ளடக்கியம் மற்றும் மாணவர் நலத்தை வலியுறுத்தலில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். பின்லாந்து இந்தியாவின் அகாடமிக் கடுமை மற்றும் சிறப்பு திறன்களின் மேம்பட்டலால் ஊக்கத்தை பெற முடியும். ஒவ்வொன்றின் சிறந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டு இரு அமைப்புகளும் தங்களது மாணவர்களின் தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்து 21ஆம் நூற்றாண்டின் சவால்களுக்காக அவர்களை தயாரிக்க முன்னேற முடியும்.
கல்விக்கு ஒரு சமநிலையான அணுகுமுறை இரு அமைப்புகளின் பலவீனங்களையும் ஒருங்கிணைக்கும், மாணவர்களின் முழு திறனை திறக்கவும், மேலும் குறைந்த தொடர்புடைய மற்றும் சிக்கலான உலகில் வெற்றிகரமாக வாழும் ஒரு முழுமையான நபர்களின் தலைமுறையை வளர்க்கவும் திறவுகோலை வைத்துள்ளது.